ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜார்ஜ் டவுனில் இருக்கோம். நம்ம நேற்று நைட்டு வந்து பட்டர்வர்த்லேருந்து ஃபெர்ரி எடுத்து இங்கே வந்தாச்சு. அது ஒரு 10 நிமிஷம் ட்ராவல். நான் தான் உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜார்ஜ் டவுனில் இங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்பவே பழைசாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஒரு இந்த பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இது எனக்கு நான் வந்து சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா ஊர் வந்து அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. இங்கே இப்போ இருக்கக்கூடிய இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத சும்மா பார்த்துட்டு நம்ம அடுத்தது நம்ம இங்கேருந்தே வந்து பஸ் எடுத்து நேராக வந்து பினாங் ஹில்ஸுக்கு நம்ம போகிறோம். ஸோ அது எந்த பஸ்ஸு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பினாங்கை சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இங்கே வந்து ஸோ இந்த பஸ்ஸை எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு ட்ராவல் வந்து ரொம்பவே சீப்பாகவும் இருக்கும். அதே நேரம் வந்து உங்களுக்கு வந்து டைம் சேவிங்காகவும் இருக்கும். நிறைய இடங்களையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. இந்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஸோ இங்கே வரவங்க தங்குறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த இடம் வந்து ரெனோவேஷனில் இருக்கிறதுனால நம்ம உள்ளார போய் பார்க்க முடியாது. இது வந்து ஒரு டெர்மினலாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ரெனோவேஷன் ஒர்க் ஏதோ நடந்துகிட்ருக்கு போல். ஸோ நம்மளால் போய் பார்க்க முடியல. பில்டிங்லாம் இடியக்கூடாதுன்ட்டு வேலை சாரம் போட்டுருக்காங்க. ரொம்ப பழைய கட்டடம் மெயின்டைன் பண்ணுறாங்க. தூரம் பார்த்தா பாண்டிச்சேரி ஃபீலிங் வருது. உங்களுக்கு வந்து ரோட் ட்ரிப்பு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு சைக்கிள் ரிக்ஷா இருக்குது. ஸோ இதில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, இத்தனை கிலோமீட்டர் அளவில் வந்து உங்களை வந்து சுற்றி காட்டுவாங்க. அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் பண்ணிப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், நல்ல ஜாலியாகவும் இருக்கும். ஸோ நாம் வந்து இப்போ போகிற பஸ் வந்து இங்கே தான் நின்றுட்டுருக்கு. நாம் வந்து பினாங்கி ஹில்ஸ் போகிறதுக்கு உண்டான பஸ்ஸு இது தான். இந்த பஸ்ஸோட நம்பர் வந்து 204. இந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னாக்கா லாஸ்ட்டு ஸ்டாப்பு நேராக பினாங்கி ஹில்ஸில் போய் நிப்பாட்டிடுவாங்க. ஸோ நம்ம அங்கேருந்து நம்ம ட்ரெயின் எடுத்து ஹில்ஸுக்கு போகலாம். ஸோ 204 இந்த பஸ் நம்பர் தான் இது. 200 டைனாசோர்ஸ் பார்க் சொல்லியிருக்காங்க. உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். இடமே சரியான கார்னர், சூப்பராக இருக்குது. ரோட்டை கிராஸ் பண்ணுவோம், வெயிட் பண்ணுறோம்.
நிழலுக்கு இந்த மாதிரி ஷட்டர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நிழலுக்கு இது ரொம்பவே அழகாக இருக்குது. ஹோட்டல் இருக்குது. எதுக்கு ஆப்போசிட்னா இந்த மியூசியத்துக்கும் இந்த அக்வேரியத்துக்கும் ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டல் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து தங்கிங்க. பாருங்கள் எல்லோரும் தங்கியிருக்கிறாங்க. நம்ம இப்போ ரோட்டை கிராஸ் பண்ணோம். இதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்.